ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து ஒரு வீக்கெண்ட் அன்னைக்கு எடுத்தது. கண்டிப்பாக இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நானும் என்னோட ஹஸ்பண்டும் என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறேன். ஸோ சிக்கன் வாங்கலான்னு தான் இங்கே வந்திருந்தோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து தனியாக இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் கட் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் போயிருந்தாங்க. என்னை வந்து நீ வெஜிடபிள்ஸ் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனில் வந்து எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். 1 கிலோ ஆனியனோட ப்ரைஸ் பாருங்கள், 4.5 தரம்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவில் மணி பார்த்தீங்கன்னா 102 ரூபா வருது. நான் எப்போவுமே வெங்காயம் செலக்ட் பண்ணும்போது பெரிய வெங்காயம் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்படி மிக்ஸ் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எல்லாம் வைக்கும்போது பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்து வைப்பேன். சில டைம் வந்து சின்ன சின்ன பொரியல் அந்த மாதிரி வைக்கும்போது சின்ன வெங்காயம் எடுத்தால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி தான் எப்போவுமே எடுப்பேன். இங்கே வீக்கெண்ட்லாம் வந்தோன்னா சிக்கன் கட் பண்ணி வாங்குறது தான் லேட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்கன் எடுத்து வச்சுருப்பாங்க கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட்டாக வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் வீட்டுக்கு. சூப்பர் மார்க்கெட்லேருந்து கோவா ஜூஸ் தான் வாங்கி நானும் என் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம காரில் தான் வர்றோம் மார்க்கெட்டுக்கு. வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே ஏசி தான், கார்லேயும் ஏசி தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சூடுக்கு என்னவோ நம்மளால் வந்து தண்ணி இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது குடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து இந்த சூடில் வந்து நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் எடுத்துக்கங்க. பாடி எப்போவுமே டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கங்க. இன்றைக்கி பகலில் வந்ததுனால நானும் என் ஹஸ்பண்டும் கார்லேயே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சிக்கன் பிரியாணி பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நைட்டுக்கு வந்து சிக்கன் கிரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து க்ரீன் சில்லி சிக்கன் கிரில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதோட ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சில பேர் வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ரெசிபி எடுக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் டைம் ஆகிடுச்சு. சொல்லியிருந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சிக்கன் கட் பண்ணி வாங்க லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சமைக்கிறதுக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு நாள் வந்து இன்னொரு vlogல நான் வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நான் என்ன சிக்கன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷான் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் உள்ள பிளெயின் பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிரியாணி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ க்ரீன் சில்லி சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கு மேரினேஷன் எப்படி பண்ணணும் பார்த்துடலாம். இந்த கிரில் பண்ணுறதுக்கு புதினா இலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகு இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்து புதினா இலையோட இலைகளை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து கொத்தமல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். புதினா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி இலையும் எடுத்து இது கூட சேர்த்துடலாம். அடுத்து ஹோல் கரம் மசாலா சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தயிர் நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். சிக்கன் கிரில், சிக்கன் ஃப்ரைல எல்லாம் தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கும்போது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அது சேர்க்குறது. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபுல் சிக்கனை வந்து 4ஆக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்லிட்டாக போட்டுடலாம். அப்போ தான் நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கி போகும். நார்மலாக பண்ணுற கிரில்லை விட இந்த க்ரீன் சில்லி சிக்கன் கிரில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் நல்லா ஹெல்த்தி வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த மசாலாவை வந்து இந்த சிக்கனில் வந்து சேர்த்துடலாம். மசாலா வந்து நல்ல மைய கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கலை, தயிர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு வந்து நம்ம மசாலா கிரைண்ட் பண்ணோம்ல மிக்ஸி ஜாரில், அப்போவே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேரினேட் பண்ணும்போது கூட நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் வந்து நல்லா சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த க்ரீன் சில்லி சிக்கன் கிரில்ல வந்து பச்சை மிளகு, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா ஹெல்த்தி. ஸோ ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ மேரினேஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஆஃப்டர்நூன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட் எடுத்து கிரில் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த மசாலாம் நல்லா சிக்கனில் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ வந்து நம்ம கிரில் பண்ணி எடுக்கும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். இனி நைட் எடுத்து கிரில் பண்ணிடுவேன். லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ எல்லாருக்கும் லஞ்ச் தான் சர்வ் பண்ண போகிறேன். மணக்க மணக்க சூடு ஆவி பறக்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். முடிஞ்சால் இந்த ரெசிபியை வந்து இன்னொரு vlogல கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து வெளியே தான் கிளம்புறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு மாலுக்கு போகிறோம். எந்த மாலுக்கு போகிறோன்னு நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். மாலுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு குட்டியாக ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு மனசில் நினச்சி ப்ரேயர் பண்ணி அந்த விஷயம் நடக்கும்போது என்னோடய ஹாப்பினஸ் நான் எப்படி வெளிப்படுத்துவேன்னா, ஃபுட்டு சமைச்சோ அப்படி இல்லைன்னா ஃபுட்டு வெளியிலேருந்து வாங்கியோ எங்கள் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு அந்த ஃபுட்டு அவங்களுக்கு கொடுப்பேன். நான் எப்போவுமே இப்படி பண்ணும்போது எங்கள் பில்டிங்கில் க்ளீன் பண்ணுற பசங்களை கூப்பிட்டு தான் ஃபுட்டு கொடுப்போம். ஆனால் கொஞ்சம் நாளாகவே என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மால்லாம் இருக்குல்ல, அங்கே கார் பார்க்கிங்கில் வந்து கார்லாம் க்ளீன் பண்ணுற பசங்கள்லாம் நிற்பாங்க. இந்த சூடில் வந்து வேர்த்து வேர்த்து அப்படி வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் நாளாகவே அவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்குள்ளே சான்ஸ் கிடச்சிருக்கு. போகிற வழியிலே வந்து பெட்ரோல் போடுறதுக்காக தான் வந்திருந்தோம். பெட்ரோல் போட்டுட்டு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் போய் க்ரொசாண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஃபுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபுட்டெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ அதை கொடுக்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இப்போது நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எல்லாருமே இல்லை, அட்லீஸ்ட் 1-2 பேராது இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இந்த மாலில் வந்து கார் பார்க்கிங் உள்ள நம்ம என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பசங்க நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் எனக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறேன். பெருசாக பயங்கரமாக எதுவும் பண்ணலைனாலும் நம்மளால் முடிஞ்சது கொஞ்சமாக பண்ணால் கூட மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் இப்படி பண்ணும்போது என் குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து மிர்டிஃப் மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நார்மலாகவே வீக்கெண்ட் நினைக்கிறோம் வெளியே வந்தாலே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இதனால தான் மெயினாக வந்து வெளியே போகிறதே பிடிக்காது. ஆக்சுவலாக நாங்கள் மாலுக்கு போகும்போது கூட அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குல்ல, ஓரளவுக்கு மூவிங்கில் தான் இருந்த கார் எல்லாமே. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது. 8:30க்கு மால்லேருந்து கிளம்பியிருப்போம். வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது நைட் 10:30லாம் தாண்டிடுச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்தது. இங்கே துபாயில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் டைமில் வந்து ரோட்டில் மட்டும் டிராஃபிக் கிடையாது. மால்லெல்லாம் போனோன்னா கார் பார்க்கிங்கே கிடைக்காது. காரை வந்து பார்க் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். சில ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மிர்டிஃப் மாலில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சிட்டி சென்டர் தான், ஆனால் வந்து மிர்டிஃப் மால் தான் சொல்லுவாங்க. இந்த மால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாலுக்குள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கேரிஃபோர் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்டு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்குள்ள மேஜிக் பிளானட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாலில். இப்போ நாங்கள் வெர்ஜின் ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். என் பொண்ணு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால், இங்கே வெர்ஜின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்கும். இந்த வெர்ஜின் ஷாப்பில் வந்து ஸ்டேஷனரி திங்ஸ் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், மியூசிக், டாய்ஸ், அதுக்கப்புறமா ஹோம் டெக்கார், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டடாக இருக்கும். இந்த ஷாப்பை சும்மா சுற்றி வந்தாலே நல்லா டைம் பாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், குட்டி வாஃபல் மேக்கர் இருக்குது, அழகாக இருக்குல்ல. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாஃபல் மேக்கர் இருக்குது, ஸோ அதை அப்படி இக்னோர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எக் பாயில் பண்ணக்கூடிய மெஷின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து ஸ்மார்ட் கார்டனாமா, வீட்டுக்குள்ளே வச்சு செடி வெஜிடபிள்லாம் இருக்குல்ல, அந்த பிளான்ஸ்லாம் வளர்த்துறதுக்கு உள்ளது. அதுக்குள்ளே சீடெல்லாம் வேறு செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அங்கேருந்து வெளியே வந்துட்டு பேஸ்கினில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கொஞ்ச நாளாகவே வந்து பர்ஃப்யூம் வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், செஃபோராவில் போய் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தோம். குச்சி ஃப்ளோரான்னு ஒரு பர்ஃப்யூம் காமிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கும் வந்து நாங்கள் இங்கே செஃபோராவில் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறமா பர்ஃப்யூம்லாம் கிடைக்கும். ஆக்சுவலாக உள்ளே போனதுமே அவங்க சூப்பராக கைட் பண்ணுவாங்க என்ன பர்ஃப்யூம் வாங்கலான்னு சொல்லிட்டு. செஃபோராவில் வந்து அவ்வளோ பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டான பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நாங்கள் என்ன பர்ஃப்யூம்லாம் வாங்கினோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாகில் வந்து சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடிய போகுது. நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு இன்னைக்குள்ள டே இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணாமல் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.